ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு விநாயகர் சக்தியுடைய ஃபுல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசில் எப்படி விநாயகர் சக்தி செலிப்ரேட் பண்ணுவேன்றதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சக்திக்கு தேவையான முக்கியமான ஒரு சில பொருட்கள்லாம் பறிச்சுக்கிட்டு போக தான் வந்திருக்கேன். அதில் விநாயகர் கண்ணு ஒன்று இங்கே வந்து பார்த்தேன். இங்கே தான் விநாயகர் கண்ணு இருந்துச்சு, பட் இப்போ காணோம். அதான் அங்கே மாடு மேய்ச்சிருக்கேன்ட்ட கேட்டேன் எங்கே இருக்குன்னு. அவர் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க. அந்த அண்ணன் சொன்ன போர்டு அது இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கிட்ட போய் தேடி பார்ப்போம். இங்கே எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, பைக்கு ஸ்டாண்டு போட்டதுமே என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. அப்பா சீன்லாம் இல்லைப்பா. ஹாய் டியர்ஸ், இப்போ வந்து விநாயகர் சக்திக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது விநாயகர் கண்ணு தேடி தேடி ஆறு குளம் குட்டணி எங்கேயா தேடி கிடப்பேன். இந்த மாதிரி மரம் புதாரில் தான் அந்த கொடி இருக்கும். ஸோ அந்த விநாயகர் கண்ணை தேடி சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி இந்த விநாயகர் சக்தி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து விநாயகர் கண்ணு பறிக்க வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் விநாயகர்லாம் வாங்குவோம். ஆனால் விநாயகர் கண்ணுலாம் நாங்கள் வைக்கிறதில்ல. இப்போலாம் யாருமே வைக்கிறதில்ல. ஸோ நீங்கள் அதை பறிக்க தான் வந்திருக்கேன். நீங்கள் வாங்க, உங்களுக்கு அந்த கொடியை காட்டுறேன். அதை பொறுக்க வந்துக்கிறான். இல்லை பொடிக்கிறது. பொறுக்க வந்துருக்கேன். என்ன கட்டியா ஒரு கண்ணு பறிக்க வந்திருக்கேன், என்ன போய் பொறுக்க வந்திருக்கேன் அதுன்ற இங்கே வா வேறு கத்தியா. ஆக்சுவலி கொடி வந்து காஞ்சி போச்சு. கொடியில இருக்கட்டும், அது வரைக்கும் உள்ள இருக்கு. இங்க பாருங்க, இதான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குப்பா. ரெண்டு கண்ணு கிடைச்சிருக்கு நமக்கு. கிட்ட காமி. நமக்கு ரெண்டு கண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு கண்ணு கீழே வந்து சேர்த்துட்டு கண்ணு கீழே வந்துச்சா? தெய்வ குத்தம் பண்ணிட்டு அதை கதையா. இங்க வா இங்க வா இங்க வா. பாத்துங்க, பச்சை விநாயகர் கண்ணுடைய செடியுடைய இலை இப்படிதான் இருக்கும். போதும், 5 கண்ணு ஆயிடுச்சு. வர கண்ணு நல்லா தூணை தள்ளி விட்டுற. அதுக்கு இல்ல கேப்பு நல்லா இல்ல. மக்களே, இந்த திருவந்திபுரத்துல இருந்து யாராவது பாத்துக்கோங்க. அந்த தூண் உடையுதுன்னா அது இவன் தான் காரணம். புரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா விநாயகர் கண்ணு? காத்து வேற அடிக்குது, தூண் வேற விரிசல் விடுதியமாப்பா. மக்களே, இவன் ஏறி இந்த தூணை வந்து விரிசல் ஆக்கிட்டான். இவன் மேல மான நஷ்டம் வழக்கு போடுங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதுக்காண்டி மான நஷ்டம் வழக்கு போடுவாங்க. பைத்தியன்ற மேல ஏதாவது ஒரு வழக்கு இஷ்டம் பாரு மக்களே. இஷ்டம் இந்த தூணை இடிச்சிட்டான். அந்த திருவந்திபுரம் மாநகராட்சியோட அது ஆல்ரெடி இடிஞ்சி பாத்துக்கோங்க. என் பேர் ராஜ்குமார். பாருங்க விநாயகர் கண்ணு நமக்கு வெற்றிகரமா விநாயகர் கண்ணு கிடைச்சிருச்சு. நான் கூட கிடைக்காதுன்னு பார்த்தேன். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் பறிக்கிறேன் இந்த விநாயகர் கண்ணு. 20 இயர்ஸ். அக்கம் பக்கத்துலாம் கொடுத்ததெல்லாம் வைப்பாங்களான்னு தெரியல. இப்போலாம் பாதி பேருக்கு இது மாதிரி கண்ணெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீதான் 90s. அப்ப தெருவா போறீங்க. அப்பெல்லாம் ஸ்கூல் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு கிளம்பி வந்துடும். விநாயகர் கண்ணு பறிக்க இது படத்துல ஏங்கட்டியா ஸ்பைடர் கடிச்சு அலஞ்சு இவ்வளவு பொறுக்குறான். இது என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ்வளோதான்பா, வெறித்தனமா நம்ம விநாயகர் கண்ணை பறிச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து எருக்கம்பூ போய் பறிப்போம். அதுக்கப்புறம் அருகம்பில் நம்ம ரோட்ல அப்படியே எங்கேயா வந்து பறிச்சுக்கலாம். விநாயகர் கண்ணு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது தேடணும் எங்க இருக்குன்னு. ஆனால் எருக்கம் பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்படி போற வழியிலே இருக்கும். அப்படியே பறிச்சு போகலாம். மக்களே பாருங்க, ஒரு வழியா எருக்கஞ்செடி கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு சின்ன கிராமம். சின்ன கிராமமும் கிடையாது, கிராமமும் கிடையாது. அவங்க பாத்ரூம் போற பிளேஸ் இது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க வந்து நிக்கிறான். இந்த மாதிரி கத்திய ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். ஒரு சாமிங்க ஒரு எருக்கம்பூ அங்க வந்து நிக்கிறான் பாருங்க மக்களே. இதுதான் பாதை. வேற நிறைய பேர் வந்து வீடியோல வந்து வெள்ளை இருக்கும் தான் மாலையா போடணும், வெள்ளை இருக்கும் தான் மாலையா போடணும்ன்றாங்க. வெள்ளை இருக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரே கலர்ல தான் இருக்கு, ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஒரு வெள்ளை இருக்குன்றது என்ன எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. தப்பு தாங்கல. ஏ வேற கண்டி மாதிரி இருக்கிறான்ப்பா. இங்க எதுவும் இல்ல, இவ ஓவரா பண்றாங்க. இங்க ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி பறிச்சு போயிட்டாங்களா? ஒண்ணுமே காண. அடங்கவே மாட்டேன். வெடி போனாங்க பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ட்டு. அங்க இந்த வெடி கார்த்திகா பாஸ் ஆஃப் ஃபெயிலா. பக்கி என்ன வெடிச்சு பண்றது வெடிக்கிறான் பாரு. ஒண்ணு தெரியல. பால் வேற வருவோம். பால் இந்த பால் கண்ணுல புட்டுச்சுன்னா இப்ப இவன் கண்ணு தெரியாம போகுது. இதுல ஒரு மாதிரி எச்சி மாதிரி இருக்கும். அது எச்சி நினைச்சிடாதீங்க, பனி அது. அதுக்குள்ள மூஞ்சி 10 கோணத்துல போகுது. ஏன் கத்தியா சின்ன வயசுல ஒரு பைய எடுத்து வச்சுக்கினேன். இவப்பா இவ்வளவு தேடுறீ, நம்ம வீட்டு பேரே இருக்க என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன்.
போய் பறிப்பேன். அதெல்லாம் போதும். லைட்டாக பயமாக தான் இருக்குது புதார பார்த்தோன்னே, இதான் அன்னக்குண்டா இருக்குமான்னு. இதமாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காலங்காலமாக விநாயகர் சதுர்த்தி யூஸ் பண்ணுற எருக்கம்பூ. ஒயிட் எருக்குன்னா எனக்கு என்னன்னு தெரில, வெள்ளை எருக்கு தான் போகணும். ஃப்ரெண்டுகளுக்கு பார்த்துட்டு போகிறோம். பார்த்தா பார்க்கட்டாங்கண்ணா. ஒரு 10 ரூபாய் எருக்கம்பூ வாங்கி வைக்க துப்புல நாய் பெருக்கிது பாருன்னு பார்க்குறோம். ஏய் அப்படி கிடையாது, நம்மளாம் பறிச்சு வைக்கிறது எப்படி? ஒரு இதான் வெள்ளை எருக்கனா இருக்குமோ? சரி, இது ஏன் விநாயகருக்கு பிடிக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இதில் இவ்வளோ பால் வருது ஏன் கட்டிக்கா? 2 மாலை, ஒரு மாலை கட்ட இது போதும். என்ன சொல்கிறீங்க? உள்ள கட்டு. அவ்வளோதான், ஒரு மாலை கட்ட இது பறித்து சேல் பண்ணலான்னு பார்த்தேன் சும்மா. ஒரு எப்படி சொல்கிறது, பழைய ஞாபகத்தோட. பட் ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை போல். ஏன்னா நமக்கே நம்ம வீட்டுக்கு தேவையான இருக்கும் செடி கிடைக்காம இன்னும் கொஞ்ச நாள் எங்கெல்லாம் வீடு கட்டுருவாங்க. ஸோ இருக்கும் செடி எங்கேயும் இருக்காது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்றி வச்சுருவோம். நேற்றே நம்ம எருக்கம் பூவு, அருகம்பில்லு, அப்புறம் விநாயகர் கண்ணுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் எப்பயுமே விநாயகர் வாங்க போவோம். ஸோ வாங்க விநாயகர் வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இங்கே வந்து இவ்வளோ கடை போடுவாங்க. நீட்டுக்கே கடை தான். இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லா பொருளுமே விற்கும். இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே களிமண்ணில் செஞ்ச விநாயகர் தான். என்ன முன்னெல்லாம் வெறும் களிமண்ணில் செஞ்சுருப்பாங்க, இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் அங்கேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விநாயகரை செலக்ட் பண்ணுவேன். அந்த அக்கா பக்காவாக எடுத்து என்னுடைய மணப்பலைகளை வச்சு எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள். அப்புறம் அங்கேயே அக்கம் பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பழம், விநாயகருக்கு கொடைன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போய் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதான். ஓகே, அபிஷேகம் பண்ணுமா? सिदमाधारं सर्वविद्याय ऐद्रियोगास्मगे सरस्वती नमस्कृत्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं फलच्छामि दित्ये कौतमे सखा गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेव महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை அவன் சொல்றான். ஸோ அதில் எதுவும் தப்பு கண்டுபிடிக்காதீங்க. பாடுங்கம்மா. ஓம் சொல்லு, ஓம் சொல்லு. பாப்பா மந்திரம் எப்படி உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, பால், தயிர், சந்தனம்னு எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் தேன், பஞ்சாமிரதத்தில் கூட பண்ணலாம், இருந்தால் பண்ணலாம். பட்டு நம்ம சாமி களிமண்ணில் இருக்கிறதுனால ரொம்ப அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது. நேற்று நம்ம கஷ்டப்பட்டு காடு, மலை, ஆறுன்னு அலைஞ்சி திரிஞ்சு பறிச்சுட்டு அந்த விநாயகர் கண்ணை கடைசியில் விநாயகர் வைக்க முடியாது போலக்கு. முன்னாடிலாம் விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுலாம் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிலாம் இருக்காது. சும்மா அப்படியே அச்சில் வச்சு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வச்சோம். பட் இப்போ வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற கண்ணு நல்லா அழகாக இருக்குது. ஸோ அதை கெடுத்து விட தேவைன்னு விநாயகர் கண்ணை வைக்காமல் அப்படியே விநாயகர் அபிஷேகம் பண்ணிட்டு உள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், கொடையை ஃபிட் பண்ணுறோமா? ஓகே ஓகே ஓகே. ஜிச்சி. அப்புறம் முக்கியமான விஷயம், அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விநாயகருடைய தொப்பலில் இந்த மாதிரி காசு வைக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அப்புறம் இதுக்கு எப்படி உனக்குற மேலே குத்துதுரி பைத்தக்காரி. இது உரிக்காம அப்படியே கூப்புமா? அது ஒரு டிசைனு. ஒன்று உரிச்சு ஒன்று உரிக்காம கூப்பிடுறியா? செய்ய ஒரு டிசைனாக ஒன்று செய்யணும். ஒன்று க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று சொன்னால் கேட்க மாட்டாங்க. இல்லை போகிறேன், டப்பு டப்புன்னு இது கோவம் பார்ப்போம். வெள்ளை எருக்கு இங்கே கிடைக்கல. ஸோ நீல எருக்கும் விநாயகருக்கு வச்சு படைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பூ வந்து இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி ஒரு 12 வருஷம் தண்ணி இல்லாமலே இருந்தாலும் உயிரோடு இருக்குமா? மருத்துவ குணம் ஏன் கண்ணில் பட்ட கண்ணு அதான் மருத்துவ குணம். மருத்துவ குணன்றது வந்து என்னன்னா, எப்படி சொல்கிறது, இந்த பூவோடைய இலை இருக்குல்ல, அதை வந்து ஏதாவது காலில் வலி கிளி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதை ஹீட்டில் காட்டி கட்டுவாங்க. ஸோ சரியாக போடுவேன். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இது நான் கேள்விப்பட்டது தான். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக விநாயகருக்கு மாலை கட்டியாச்சு. விநாயகர் மாலை ரெடி பாருங்க. நுனி கீழே அருகம்பிள்ளையும் வச்சாச்சு. ஒரே வழியாக அவருக்கு பிடிச்ச ரெண்டையுமே வச்சு மாலை கட்டியாச்சு. ஃபினிஷ். இதெல்லாம் கட்டி வச்சு வயசுல மாலை நம்ம இப்படி தான் கட்டுவோம். இதே தான் இப்படி தாங்க மாலை வந்து சின்ன வயசில் கட்டி இப்படி கை ஃபுல்லாக மாட்டிப்பேன். மாட்டிக்கிட்டு ஆமா, எருக்க மாலை வேணுமா, எருக்க மாலை அப்படிலாம் செய்ய மாட்டோம்.
அக்கா பிள்ளையர் மலை வேணுமாக்கா? அக்கா அக்கா பிள்ளையர் மலை வாங்கிக்கா அக்கா 5 ரூபா தாங்க அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா வாங்கிக்கா அக்கா வாங்கிக்கா சூப்பரா இருக்குக்கா அக்கா காலைல பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வருங்க பாருங்க இங்க பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தான் நமக்கு இந்த வெளாம்பழம், அப்புறம் இந்த பேரிக்காய், அப்புறம் கம்பு, இது என்ன கத்திக்கா கேழ்வரகு இதெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு நம்ம படைப்போம். அப்புறம் சோளம், மீதி இதெல்லாம் சிஷுவலாக கிடைக்கிறது தான். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு படைச்சிக்கலாம். பட் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஸ்பெஷலாக முக்கியமாக இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த நம்ம காட்டின திங்ஸ்லாம் இதுன்னு தெரியல. இது என்னது நாகப்பழமாக இருக்குமோ? நாகப்பழம் இதே பாருங்க நாகப்பழம், கலாக்கா, இது என்ன பழம் தெரியலையே. இது என்ன கத்திக்குது? அவளுக்கும் தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன பழம் எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வச்சு விநாயகர் வச்சு படைப்பாங்க. யாராம மேலே மொட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களா? அது வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் நம்ம வீட்டு மாடியில் இங்கே ஒட்டியிருக்கோம் விநாயகர் ஃபோட்டோ. ஸோ அதுக்கு மாலை போடுவோம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு அதான். அப்புறம் அதே மாதிரி வீட்டில் இருக்க விநாயகருக்கு செயின், நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தங்க நகையை போட்டு படைப்போம். ஸோ அது ஒரு வழக்கம். அப்புறம் நாங்களே அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சி பறிச்சுட்டு வந்த எருக்கம்பூ மாலை, அருகம்பில் தோரணம்னு எல்லாத்தையும் கட்டி விநாயகரை வந்து படைக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து படைக்கணும். அதேமாதிரி அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக முடிய போகுது. ஆனால் 3 நாளைக்கு நாங்கள் விநாயகர் வீட்டில் தான் வச்சுருப்போம். அந்த 3 நாளும் எந்த நான்வெஜ்ஜும் செய்ய மாட்டோம். 3 நாளுக்கு அப்புறம் தான் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல விடுவோம். அது வரைக்கும் வீட்டில் தான் இருப்பார். டெய்லியும் அவருக்கு நாங்கள் படைப்போம். ஓகே டியர்ஸ், ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக முடிஞ்சுது. நாங்கள் காலங்காலமாக எங்கள் வீட்டில் எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, பபாய், ஐ லவ் யூ ஆல்.